இன்னைக்கு நாம பார்க்க போறது அடிக்கடி அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் அறிவிக்கப்படுது, போராட்டங்கள் நடத்துறாங்க. எல்லா போராட்டமும் பொதுவாக எதுக்கு நடத்துறாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தல, கூடுதலாக சம்பளம் போடணும்னு சொல்லி தான் போராட்டம் நடத்துறாங்க. வேற எதுக்காகவும் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறது கிடையாது. கரெக்டா? அதாவது தங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லி தான் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் 99% போராட்டத்தை குதிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் குதிக்கிறது எந்த அளவுக்கு சரி, இந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் பேச வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வருமானம் இருக்குது, அந்த வீட்டுக்கு செலவினம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் மாநிலமும். மாநிலத்துக்கு ஒரு வருமானம் இருக்குது, அதுக்குன்னு செலவினம் இருக்குது. மாநிலத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை வச்சு எப்படியான செயல் திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும், அதன் மூலம் நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் கூடிய எல்லா மக்களுடைய முன்னேற்றத்தை எப்படி முன்னேற்றுறதுன்னு யோசிக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை. கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த வருமானத்தில், அதாவது அரசுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில், தமிழ்நாடு மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 62% அளவிற்கு, ஏறக்குறைய 61% 62% அளவிற்கு சம்பளமாகவும், அரசு ஊழியர்களுடைய சம்பளமாகவும் பென்ஷனாகவும் போனஸாகவும் அரசு வழங்கிக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த வருமானத்தில் 61% அளவுக்கு அரசு ஊழியர்கள்ட்ட கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 39% வருமானத்தை தான் ஏறக்குறைய 7.5 கோடி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யுது இந்த தமிழக அரசு. நல்லா எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த வருமானத்தில் 62% அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் போனஸாகவும் பென்ஷனாகவும் அரசு வழங்குறது வேற எந்த நாட்டிலும் நடக்காது, இங்கே நடக்குது. இந்தியாவிலேயே அதிகப்படியான சம்பளமும் பென்ஷனும் போனஸும் கொடுக்குற இரண்டாவது மாநிலம், செலவினத்தில் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. சென்ற ஆண்டு 2017 அக்டோபரில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. அதன்படி 20லிருந்து 25% சம்பள உயர்வை தற்போது இருக்கும் எடப்பாடி அவர்களுடைய அரசு அறிவிச்சிச்சு. இதில் 2017 அக்டோபர். அதன் மூலமா தமிழக அரசுக்கு ஏறக்குறைய 14,000 கோடி கூடுதல் செலவு, 14,719 கோடி கூடுதல் செலவு. இந்த 14,719 கோடி இருந்தால் யாருக்கு செலவு பண்ணியிருப்போம்? ஒரு ஏழை விவசாயிக்கோ இல்லை ஒரு ஏழை மாணவனுக்கோ செலவழிச்சிருப்போம். சரியா இல்லையா? அதாவது கிராமப்புறங்கள், முன்னேறாத கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளி கல்விக்கோ இல்லாட்டி மருத்துவ செலவுக்கோ நம்ம செலவு பண்ண வேண்டிய இந்த தொகை யாருக்கு போச்சு? அரசு ஊழியர்களுக்கு போகுது. கூடுதல் செலவுன்றது இதுதான் அர்த்தம். ஒருவேளை அவங்களுக்கு கூடுதல் செலவாக நமக்கு இல்லைன்னா நம்ம இப்படி தான் செலவு பண்ணுவோம். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது கூடுதலாக சில மருத்துவமனைகள் கட்டுறது, கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குறது, இருக்கும் ஆரம்ப சுகாதாரங்களை மேம்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த 14,000 கோடியை வச்சு நம்ம செய்ய முடியும். ஆனால் அதையெல்லாம் யார் தடுத்து நிறுத்துறா? நாட்டுடைய நலத்திட்டங்களை மேற்கொண்டு செய்ய விடாமல் எது தடுக்குது? இந்த தொழிற்சங்கங்கள், அரசு தொழிற்சங்கங்கள். அரசு தொழிற்சங்கங்கள் எப்போ போராட்டம் நடத்தினாலும் நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க அரசுடைய நெத்தியில துப்பாக்கியை வச்சு மிரட்டி காசை பறிக்கிறான்னு புரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல தரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றது அரசு ஊழியர்களும் அவர்களுடைய குடும்பம் தான். இது எல்லா பேருமே ஏற்றுப்போம். கரெக்டா இல்லையா? ஆனால் மேற்கொண்டும் தங்கள் குடும்பத்துக்கு இன்னமும் நியாயமே கிடைக்காத மாதிரியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுன்னு போராட்டம் எது தூண்டுது? அவங்கள இன்னும் கொஞ்சம் சம்பளம் கேட்டு எது தூண்டி விடுது? எது தூண்டி விடுதுன்னா இந்த வாக்கு வங்கி அரசியல். அதாவது இந்த 12 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு இங்கே திராவிட கட்சிகள், முக்கியமாக திமுக, அவங்களை தூண்டி விட்டு இங்கே போராட்டங்களை கட்டமைக்குது. இங்கே பெரும்பாலான அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சிக்கு வரதை விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே அரசு ஊழியர்கள் எல்லாருமே ஏன் திமுகவை ரொம்ப பிடிக்குதுன்னா, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்களுடைய அரசு ஊழியர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். என்ன கோரிக்கை? சம்பளம் பத்தலை, கூட்டினா உடனே கூட்டப்படும். அந்த விஷயத்தினால மட்டும்தான் இங்கே எல்லா அரசு ஊழியர்களுமே திமுக ரொம்ப விரும்புகிறாங்க. நாம பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒட்டுமொத்தமாக வருமானம் வருது, அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அரசை கேள்வி கேட்கணும். அந்த அரசை கேள்வி கேட்கும்போது ஒட்டுமொத்த வருமானத்தில் 62% அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களாம் எங்கே போகிறது? நடு ரோட்டுக்கா போகிறது? அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை உருவாயிருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும்
ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கணும், நலத்திட்டங்கள் அனைத்து பகுதி மக்களுக்கும் போகணும். இங்கே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலைமை இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் முன்னேறி வரணும் நீ முடிவு பண்ணினா முறையாக இருக்கணும். நாட்டுடைய செலவினம் நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நாடு தற்போது இருக்கும் நிலையில் நாட்டில் அரசு ஊழியர்கிட்ட நம்ம சுதந்திரம் வாங்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அரசு ஊழியர்கள் கைக்கு போன அனைத்து விதமான செல்வங்களும் வளங்களும் தொழிற்சாலைகளும் எல்லாமே ஏற்கனவே சர்வ நாசம். இது யதார்த்தமான உண்மை. 1950களுக்கு பின்னாடி இவங்க கைக்கு என்னென்னலாம் போச்சோ அந்த எல்லா ஃபேக்டரிஸுமே இன்னைக்கு காலி. ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் ஏற்கனவே 2500 கோடி நஷ்டம். அதுக்கு யார் காரணம்? அரசு ஊழியர்கள் தான். பிஎஸ்என்எல், ஹிந்துஸ்தான் போட்டோ லிமிட்ஸ், HMT, எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் எல்லா நிறுவனமும் நஷ்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இல்லையா, அரசே நடத்துங்க அரசே நடத்துங்கன்னு. அரசு நடத்துகிற விஷயத்தை கொஞ்சம் கவனி. அரசு கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி இயங்குதுன்னு கவனிங்க. அரசு கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு கவனிங்க. அரசு கையில் கொடுக்கலாமா வேணான்றது அப்புறம் உங்களுக்கு யோசிக்க முடியும். அரசு கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் பெரும்பாலும் நஷ்டம். 65 துறைகளை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக நம்ம ஆண்டுக்கு 65,000 கோடிக்கு மேலே நஷ்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் யாரு? இதே அரசு ஊழியர்கள். அந்த அரசு ஊழியர்கள் அந்த தொழிற்சாலைகளை ஒழுங்காக நடத்தி இன்னைக்கு லாபம் கொடுத்துருந்தா வச்சுக்கோங்க, இன்னைக்கு தனியார்ட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. நேற்று அரசு ஊழியர்கள் நம்ம கொடுத்த எல்லா தொழிற்சாலையுமே இன்னைக்கு நஷ்டம். அதாவது வளங்களை அவங்க கையில் கொடுத்துட்டு மேற்கொண்டு வரியை கட்டி அது மூலம் சம்பளமும் கொடுத்து கொடுக்கும் அவங்களுக்கு. அவங்க சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒரு துறைமுகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த துறைமுகத்தை தூக்கி கவர்மெண்ட் கையில் கொடுத்தோம், அதாவது கவர்மெண்ட் ஊழியர் கையில் கொடுத்தோம். அது மூலம் வருமானம் வரும் நினைச்சோம், ஆனால் வருமானம் வரல, நஷ்டம் தான் வந்துச்சு. அந்த நஷ்டத்துக்கு மேலே யார் கொடுத்தோம்? நம்ம தான் வரி கட்டி அந்த நஷ்டத்துக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசு தொழிற்சங்கங்கள் எவ்வளோ நஷ்டமானாலும் பிரச்சனை கிடையாது, தங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு போராட்டத்தை மட்டும் நிறுத்தினதே கிடையாது. எந்த தொழிற்சங்கமும் சம்பள உயர்வு கேட்டு போராடாத வருஷமே கிடையாது, எல்லா வருஷமும் போராட்டம் நடத்துறாங்க. இதில் சிக்கல் என்னன்னா, இந்த அரசு ஊழியர் எப்போ போராட்டம் நடத்தணும், எப்படி போராட்டம் நடத்தணும், எப்படி போராட்டம் நடத்தினா அரசை மிரட்ட முடியுன்றது இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு நல்லா தெரியுது. உண்மையிலேயே கூட அரசு ஊழியர்கள் அவங்க வாட்டில் தான் இருக்காங்க. அந்த அரசு ஊழியர்களை தவறாக நடத்துறது தொழிற்சங்க தலைவர்கள். இங்கே இருக்கிற பெரும்பாலான தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாருமே ஏறக்குறைய ரவுடிகள் தான். அந்த ரவுடிகள் ஏதோ விதத்தில் டிஎம்கே போன்ற கட்சிகளோட தொடர்பில் இருக்காங்க. அவர் திமுக போன்ற கட்சிகளோட தொடர்பில் இருந்துக்கிட்டு அந்த கட்சிகள் எப்போல்லாம் போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நடத்துறதுக்காகவே இந்த தொழிற்சங்க தலைவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த பதவியில். மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் அது நஷ்டத்தில் இயங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணகர்த்தா அரசு ஊழியர்கள் தான். நீங்கள் அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி பிஎஸ்என்எல், HMT, இந்த ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் இதெல்லாம் எப்படி நஷ்டத்தில் இயங்குதோ, அதாவது 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எப்படி நஷ்டத்தில் இயங்கி 1 லட்சம் கோடிக்கு மேலே ஆண்டுக்கு நஷ்டம் வருதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இபி, அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து கழகம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், இப்படி இருக்க நிறுவனங்கள் எல்லாமே நஷ்டம். இந்த நிறுவனங்களை ஏன் நஷ்டம், எதெல்லாம் நஷ்டம்னு எனக்கே ஒரு தொழிற்சங்கம் அக்கறைப்பட்டு அதுக்கு எனக்கே போராட்டம் நடத்தியிருக்கா? தொழிற்சங்கங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் லாபகரமாக இயங்கணுன்றலாம் எண்ணமே கிடையாது. இதில் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப் செட்டில்டு, எனக்கு காசு கொடு, இவ்வளவுதான் இவங்க எண்ணமாவே இருக்குது. அரசு ஊழியர் தங்களோட வேலை கடமைகளை ஒழுங்காக செய்யாதனால நஷ்டம் வந்தது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற அரசு வருவாயிலையும் போராட்டம் பண்ணி அடிச்சு பிரிஞ்சு சாப்பிட்றாங்க. இதுதான் உண்மை. நாட்டோட மோசமான நிலைமைக்கு காரணமே அரசு ஊழியர்கள் தான். நீ எல்லா பேரும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. அரசு ஊழியருடைய போராட்டத்துக்கும் அரசு ஊழிய வாக்கு வங்கியை குறி வச்சு எந்தெந்த கட்சியெல்லாம் நகருதோ அந்த கட்சிகளுக்கு எதிராக நாம நகர்ந்தோம்னா இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 62% அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நாளைக்கு 80% அளவுக்கான வருமானத்தை அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா கொடுத்துட்டு நாமெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதான் வேலை. வேற ஒரு நிலைமையை உருவாகாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பதிவோட இறுதியில் 2 விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, இந்த பாருங்க, இந்த பதிவு அரசு ஊழியர்களுக்கு எதிரான பதிவு கிடையாது. ஒருவேளை மாநிலத்தில் அதிகப்படியான வருமானம் இருந்து சரியான செலவின திட்டங்கள் மூலமா கூடுதல் வருமானம் கிடைக்குது, அங்கேருந்து நாங்கள் கூடுதலாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது.
ஆனால் இங்கே வருமானமே கம்மியாக இருக்குது. அந்த வருமானத்திலே 62% அரசு ஊழியர்களுக்கு போயிருந்தா மிச்சம் இருக்கிற 7.5 கோடி மக்கள் என்னதான் செய்வாங்க? அதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய வருத்தம். அவ்வளோதான். இரண்டாவது விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வேதனை. இங்கே படித்து பட்டதாரிகள், வேலை தேடி கொண்டிருக்கும் பட்டதாரிகள் அனைவருக்கும் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அது என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இங்கே அக்டோபரில், கடந்த அக்டோபர் போன வருஷத்தில் நம்மளுடைய முதல்வர் கூடுதலாக 20-25% அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தது மூலமாக அரசுக்கு 15,000 கோடி கூடுதல் செலவு. சரியா? ஆண்டுக்கு 15,000 கோடி கூடுதல் செலவுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 15,000 கோடியை வச்சுக்கிட்டு 5 லட்சம் வீதமாக படித்து நல்லா படிச்சுட்டு வெளியேறிய பட்டதாரிகளுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு லோனாக கொடுக்கலாமா இல்லையா? இந்த முயற்சியின் மூலமாக வருடத்துக்கு 3 லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் நம்மளால் உருவாக்க முடியும். அந்த 3 லட்சம் தொழில் முனைவோர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு 3 லட்சம் தொழில் முனைவர்கள் உருவாக்குனா 15 லட்சம் புதிய தொழில் முனைவர்கள் நம்மளால் உருவாக்கி இருக்க முடியும். அவர் 15 லட்சம் புதிய தொழில் முனைவர்கள் உருவாகும் பட்சத்தில் அங்கே சராசரியா ஒரு தொழில் முனைவர் மூலமா 5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கூட ஏறக்குறைய நம்மளால இங்க 50 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்க முடியும். சரியா இல்லையா? இங்கே வேலை வாய்ப்பின்மையும் நம்மளால குறைக்க முடியும். சரியான முன்னேற்றத்தை நோக்கி நாட்டை நகர்த்திருக்க முடியும். சரியா இல்லையா? ஆனா அந்த மொத்த காசையும் யார்ட்ட கொண்டு கொடுத்தோம்? அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வாக கொண்டு கொடுத்தோம். இதுதான் நியாயம் இருக்குதா? எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பின்மையை நம்ம மாநிலம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம புதிய தொழில் முனைவர்களை உருவாக்குறோம், புதிய தொழில் வளர்ச்சியை நோக்கி நகர்த்த வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அதுக்கு இந்த கூடுதல் செலவை அந்த விதத்தில் பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னேறி இருக்குமா இல்லையா? அதை ஒவ்வொரு பட்டதாரிகளும் தயவுசெய்து சிந்திக்க. அரசு ஊழியருடைய போராட்டத்தில் எந்த குறைஞ்சபட்ச நியாயமும் கிடையாது, எந்த தர்மமும் கிடையாது. ஆனாலும் அரசு அடிபடுகிறதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கியை எதிர்த்து நாம நிக்கிறதா முதல் வேலை. அதுக்கு திமுக போன்ற இயக்கங்களை முழுமையா புறக்கணிக்க தயாராகும். இந்த முறை தேர்தல் அறிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் அறிக்கைகள் தான் நம்மளுடைய ஓட்டை தீர்மானிக்கணும். அந்த தேர்தல் அறிக்கைகளை வெளிப்படையா இருக்கணும். நிர்வாகம் எப்படியா இருக்கும், வரவு என்னவா இருக்கும், செலவு என்னவா இருக்கும், அந்த செலவு எப்படி திட்டமிடப்படும், இந்த விஷயம் தெளிவாக சொல்ல எந்த கட்சிக்கும் தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு இன்னொரு முறை நீங்க ஓட்டு போட்டீங்க, 62% ஒட்டுமொத்த வருமானத்தை கொண்டு போய் அரசு ஊழியர்கள்ட்ட கொடுத்த திமுக இன்னொரு முறை வந்துச்சுன்னா 80% வருமானத்தை கொண்டு அரசு ஊழியர்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம எல்லாம் கொண்டு நடுத்தர நிப்பாட்டுமே தவிர்த்து வேற எதுவும் இங்க நடக்கவே நடக்காது. எழுதி வச்சுக்கோ.